நெக்ஸ்ட்டு நம்ம மல்டி வைப்ரேட்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதனுடைய டீட்டெயில்டு வீடியோ நான் இந்த பர்டிகுலர் வீடியோவுடைய லாஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டி வைப்ரேட்டர்னால் பேசிக்காக என்ன, ஏஸ்டேபிள், மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள், இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் பீரியடுடைய ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு மல்டி வைப்ரேட்டரில் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸுடைய சம்மரி and previous year questions. நெக்ஸ்ட்டு ஸ்மித் ட்ரிகர் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லாங் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளே. ஸோ 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிஸ்பிளே டிவைஸ். டெசிமல் நியூமரல்ஸ்க்கெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப். ஸோ இதில் நமக்கு 7 எல்இடிஸ் அரேஞ்ச்டு பார்த்தீங்க அப்படின்னா 8 பேட்டர்னில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் டு ஃபார்ம் நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ். ஸோ இதில் 7 செக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதை நம்ம ABCDEFG அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 8th செக்மெண்ட் வந்து ஆப்ஷனல் ஃபார் டெசிமல் பாயிண்ட். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குமே அதுக்கான ஆனோட் அண்ட் கேத்தோட் வந்து இருக்கும். காமன் ஆத்தோட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆனோட்ஸையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிப்போம். அண்ட் செக்மெண்ட்ஸ் இட் இஸ் லிட் பை அப்ளையிங் லோ வோல்டேஜ், அதாவது 0 வோல்ட் அட் கேத்தோட். அதே மாதிரி காமன் கேத்தோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எல்லா கேத்தோட்ஸையும் நம்ம காமனாக கனெக்ட் பண்ணிவிட்டு இட் இஸ் லிட் பை அப்ளையிங் ஹை வோல்டேஜ் அட் தி கேத்தோட். ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஒரு நியூமரல், அதாவது ஒரு நம்பரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அந்த செக்மெண்ட்ஸை மட்டும் நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும், மீதி எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 டிஜிட் அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்போ இந்த கேல்குலேட்டர்ஸ் எல்லாத்துலேயும் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அதில் ABCDEF மட்டும் நம்ம ஆனில் வச்சுக்கணும். அண்ட் G வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி டிஜிட்டல் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா B அண்ட் C அப்படிங்கிற செக்மெண்ட். ஸோ இந்த ஏலேருந்து G வரைக்கும் இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த டிஜிட் வேணுமோ அந்த டிஜிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொசிஷன்ஸை மட்டும் ஆன் பண்ணிக்கணும், மீதி எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ இதை வந்து இட் கேன் பி டைரக்ட்லி கண்ட்ரோல்டு பை அ மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் த்ரூ BCD to 7 segment decoder. ஸோ இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து வியூவிங் ஆங்கிள் which is 60 degree to 120 degree based on LED type. வோல்டேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 1.8 to 2.2 volt per segment. கரண்ட் ரேட்டிங் வந்து 10 to 20 milliamperes. பிரைட்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபார்வர்ட் கரண்ட் அண்ட் LED எஃபிஷியன்சி. அப்ளிகேஷன்ஸ் டிஜிட்டல் கிளாக்ஸ், கேல்குலேட்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன பர்டிகுலர் ஐசி யூஸ் பண்ணுறோம் இதுக்காக அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன பொசிஷன் வந்து ஆனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வோல்டேஜ் கெயின் எவ்வளோ, கரண்ட் கெயின், பவர் கெயின் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து RC கப்பிள்டு ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இந்த கப்ளிங் ஒர்க்கில் தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸே வந்து க்ரியேட் ஆகும், RC கப்பிள்டா இல்லை எப்படி அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அதை பேஸ் பண்ண ஒவ்வொரு டைப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பராமீட்டர்ஸ் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு பேசிக்காக கெயின், இம்பிடன்ஸ் வேல்யூ எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிற கம்பேரிசன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆசிலேட்டர்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், பட் ஸ்டில் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சிலபஸில் ரிப்பீட்டேட்டிவாக. ஸோ ஒவ்வொரு டைப்ஸ் அண்ட் அதனுடைய வேரியேஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் அண்ட் பேசிக் ஈக்குவேஷன்ஸை பொறுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மல்டி வைப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ மல்டி வைப்ரேட்டர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மல்டி வைப்ரேட்டர் 2 டேர்ம் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வைப்ரேட்டர்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வைப்ரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லலாம் வைப்ரேட் மோட்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், மொபைல் வந்து சவுண்டு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு அதிர்வு வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சின்ன மூமெண்ட் வந்து ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் தான் வந்து இந்த மல்டி வைப்ரேட்டர்.
ஸோ நிறைய வைப்ரேஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த அதிர்வில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மல்டி வைப்ரேட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்விட்சிங் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு என்ன ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நான் சைனூசாய்டல் வேவ்ஸ், அதாவது ஸ்கொயர் வேவ், ரெக்டாங்குலர் வேவ், சாடூத் வேவ் அப்படின்னு இந்த மாதிரி வேவ்ஸை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர், ஃப்ரீக்வன்சி டிவைடர் அண்ட் மெமரி எலிமெண்ட்ஸா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதுதான் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மல்டி வைப்ரேட்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த மல்டி வைப்ரேட்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சிஸ்டரை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையரை நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கும் லீனியர் ரீஜியன்ல. ஸோ இப்போ இதில் இந்த டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையருடைய அவுட்புட் ஸ்டேஜை வந்து நம்ம ப்ரீவியஸ் ஆம்ப்ளிஃபையரோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கனெக்ஷனை தான் நம்ம கப்பிள்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கப்ளிங் அப்படிங்கிற கனெக்ஷனை வந்து ஒரு ஸ்டேஜுடைய அவுட்புட்டை எடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க ஆம்ப்ளிஃபையரோட ஸ்டேஜ்க்கு நம்ம ஃபீட்பேக் பண்ணுறோம். ஸோ இப்படி கப்பிள் பண்ணும்போது நம்ம ரெசிஸ்டரை வந்து கப்ளிங் டிவைஸை ரெண்டுத்துக்கும் நடுவில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்டு ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மல்டி வைப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து 2 ஸ்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்டு ஆம்ப்ளிஃபையர் வித் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஃப்ரம் அவுட்புட் ஆஃப் ஒன் ஆம்ப்ளிஃபையர் டு இன்புட் ஆஃப் அனதர். ஸோ இதுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எடுத்த உடனே மல்டி வைப்ரேட்டருடைய டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம 2 ஸ்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்டு ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கப்பிள்டு ஆம்ப்ளிஃபையருடைய டெஃபினிஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆம்ப்ளிஃபையர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டிரான்சிஸ்டரை தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணுவோம் லீனியர் ரீஜனில். கப்பிள்டு ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கும் போது 2 ஸ்டேஜஸை நம்ம ஃபீட்பேக் பண்ண போகிறோம். அண்ட் அந்த கப்ளிங் ஸ்டேஜில் நம்ம ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்டு ஆம்ப்ளிஃபையர். ஸோ 2 ஸ்டேஜா இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்டு ஆம்ப்ளிஃபையரை வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் வந்து மல்டி வைப்ரேட்டருடைய சர்க்கியூட். ஸோ இதில் நம்ம 2 டிரான்சிஸ்டர்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து 2 ஸ்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம். 2 டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது இதனுடைய கனெக்ஷன் நமக்கு ஃபீட்பேக்ல இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டேட்டை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே ஒரு பிளாக் டயக்ராமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 2 ஸ்டேஜ் இருக்கு அண்ட் இதை நம்ம இப்படி ஃபீட்பேக்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் 2 ஸ்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கப்பிள்டு ஆம்ப்ளிஃபையருடைய பிளாக் டயக்ராம். இதுல நமக்கு 2 ஸ்டேட்ஸ் அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் அதாவது Q1 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் ஆன் ஸ்டேட்ல இருக்கும். ஆனா செகண்ட் டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு ஆஃப்ல இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ்ல அப்படியே ஆப்போசிட். இப்போ Q1 டிரான்சிஸ்டர் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். ஆனா Q2 வந்து ஆன்ல இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்ஸை பொறுத்து தான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் மல்டி வைப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இந்த டைப்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு சம்மரியா பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்ஸை டிபெண்ட் பண்ணி நமக்கு டைப்ஸ் ஆஃப் மல்டி வைப்ரேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ ஏஸ்டேபிள் அப்படிங்கும்போது அதாவது நமக்கு இதில் எந்த விதமான வைப்ரேஷன்ஸும் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு இன்புட்டை ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 ஸ்டேட்ஸுக்கு நடுவில் இது வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூவஸாக, எந்த விதமான எக்ஸ்டர்னல் பல்ஸும் நம்ம அப்ளை பண்ணாமல் இருக்கும்போதே. ஸோ இப்போ நம்ம பார்த்த 2 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது கண்டினியூவஸாக இந்த ஸ்விட்சிங் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த பல்ஸுமே அப்ளை பண்ணல. நம்ம அப்ளை பண்ணாமல் இருக்கும்போதே மல்டி வைப்ரேட்டர் ஆன் ஆன கண்டிஷனில் நமக்கு இந்த 2 ஸ்டேட்ஸுக்கு வெளியே நமக்கு ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஸ்விட்ச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு டிரான்சிஸ்டர் ஆனாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். செகண்ட் டிரான்சிஸ்டர் ஆஃப்ல இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்சிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து 0 and 1 நமக்கு இப்படி ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல எந்த விதமான இன்புட்டுமே நம்ம இங்க ஃபீட் பண்ணல. இந்த கண்டிஷன்லயே நமக்கு இந்த மாதிரி ஒரு மல்டி வைப்ரேட்டருடைய அவுட்புட்டா நமக்கு கிடைக்கும்.
ஸோ இதனுடைய அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் வேவா கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு எந்த விதமான இன்புட்டுமே அப்ளை பண்ணாம ஒரு ஸ்கொயர் வேவ் கிடைக்கிறதுனால தான் இத வந்து நம்ம ஃப்ரீ ரன்னிங் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெறைய இடத்துல ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஃப்ரீ ரன்னிங் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட டினோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா இது ஏஸ்டேபிள் உடைய கண்டிஷன் தான் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதனுடைய டைம் பீரியட் அதாவது எவ்வளோ நேரத்துக்கு இந்த ஸ்டேட்லயே மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற இந்த டைம் பீரியடை வந்து எது டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ஸ் உடைய டைம் கான்ஸ்டன்ஸை பொறுத்து தான் வந்து இருக்கும். அதாவது ஜென்ரலா நம்ம ஆர்சி கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான் இதனுடைய டைம் பீரியட் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து ஆஃபனா நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகும், ரெண்டு ஸ்டேட்ஸுமே கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்விட்ச் ஆகிற ஸ்டேட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் ஆர் ஹாஃப் ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பவுமே நமக்கு ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ல இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ இதுல நமக்கு ரெண்டு ஸ்டேட்ஸ் கிடைக்கிறதுனால ரெண்டு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் வந்து ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஜென்ரல் ஆப்ரேஷன். ஸோ ஒவ்வொரு டைப்லயுமே இருக்கிற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தனித்தனியா ஒரு மல்டி வைப்ரேட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து சர்க்கியூட் டயக்ராம்ல இருந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ நேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மோனோ அப்படின்னா ஒன், ஸ்டேபிள் அப்படிங்கும் போது ஒரே ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் நமக்கு இந்த மல்டி வைப்ரேட்டர்ல கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும் அண்ட் இன்னொன்று வந்து குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டா வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஜென்ரலாகவே மல்டி வைப்ரேட்டர்ல நமக்கு ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேட் வந்து ஸ்டேபிளா இருக்கும் போது ஆப்வியஸா இன்னொரு ஸ்டேட் வந்து நமக்கு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு ட்ரிகர் இன்புட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர்ல ஒரு ட்ரிகர் இன்புட் இருக்கும். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சேஞ்சை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டிரான்சிஸ்டருக்கு வந்து ட்ரிகர் இன்புட் கொடுத்தாதான் வந்து அதனுடைய ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒன் டிரான்சிஸ்டர் சேஞ்சஸ் இட் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கலி, அதாவது ஏஸ்டேபிள் டைப்ல நம்ம எந்த விதமான இன்புட்டே கொடுக்காம நமக்கு ஸ்டேட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர்ல அவைலபிளா இருக்கும். ஆனா இன்னொரு டிரான்சிஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணாதான் நமக்கு தேவையான ஸ்டேட்டே வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் கிடைக்கும், ஆனா இந்த இடத்துல நமக்கு ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ட்ரிகர் பல்ஸுக்கு நமக்கு சிங்கிள் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இங்க ஒரு ட்ரிகர் பல்ஸ் கொடுத்தாதான் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. அதனாலதான் இதை வந்து ஒன் ஷார்ட் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ல ஒரு லாங்கர் பீரியடுக்கு வந்து இது ஸ்டே பண்ணாது. ஆனா ஸ்டேபிள் ஸ்டேட்ல வந்து ட்ரிகர் பல்ஸ் நம்ம கொடுக்குற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஸ்டேட்ல இங்க வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் இந்த ட்ரிகர் பல்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸே. ஸோ இது கொடுக்குற வரைக்கும் நம்ம ஸ்டேபிள் ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனா இந்த குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த விதமான ட்ரிகர் இன்புட்டும் கொடுக்காததுனால இது வந்து ஒரு லாங்கர் பீரியடுக்கு வந்து ஸ்டே ஆகாது. நெக்ஸ்ட் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ பைஸ்டேபிள் அப்படிங்கும் போது பை அப்படின்னா டூ ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் வந்து இங்க நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல ரெண்டு ஸ்டேட் இருக்கு, அந்த ரெண்டு ஸ்டேட்டுமே நமக்கு ஸ்டேபிளாவே இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் ஒரு ட்ரிகர் இன்புட் வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கும். இங்க ரெண்டு ஸ்டேட்ஸுமே ஸ்டேபிளா இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு ட்ரிகர் பல்சஸ் வந்து தேவைப்படும் ஸ்டேட்ஸை சேஞ்ச் பண்றதுக்காக. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளிப் ஃப்ளாப் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ட்ரிகர் பல்ஸ் தான்
செட் பண்ணும் இல்லைன்னா ரீசெட் பண்ணும் நம்மளுடைய அவுட்புட்டை. ஸோ அப்படி செட் பண்ணும்போதும் ரீசெட் பண்ணும்போதும் சில டேட்டா வந்து எய்தர் 1 ஆர் 0வா நமக்கு இங்கே ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த ஆப்ரேஷன் நமக்கு ஃப்ளிப் ஃப்ளாப் ஆப்ரேஷனோட மேட்ச் ஆகுறதுனால தான் இந்த மல்டி வைப்ரேட்டர், அதாவது பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை ஃப்ளிப் ஃப்ளாப் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைப்ஸுக்கும் அதனுடைய இன்னொரு நேம்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ல வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி நேமை வந்து சேஞ்ச் பண்ணி கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த 3 வைப்ரேட்டர்ஸ் உடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டயக்ராம்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் டைப். இங்கே நம்ம எந்த விதமான இன்புட்டுமே ஃபீட் பண்ணல. ஸோ நம்ம மல்டி வைப்ரேட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு அவுட்புட் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் வந்து அவுட்புட்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் மோனோஸ்டேபிள். மோனோஸ்டேபிள்ல நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஸ்டேட் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கும், ஆனால் செகண்ட் ஸ்டேட் வந்து குவாசி ஸ்டேபிளா இருக்கும். இதுக்கு வந்து ட்ரிகர் இன்புட் தேவைப்படும், ஆனால் இதுக்கு ட்ரிகர் இன்புட் தேவைப்படாது. ஸோ அந்த தேவைப்படுற ட்ரிகர் இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அ பீரியட் ஆஃப் T1க்கு எடுத்திருக்கும். ஸோ இங்கே இன்புட் நம்ம இந்த மாதிரி ட்ரிகர் இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் இன்ஸ்டன்ட்ல மட்டும் நமக்கு ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ T1 ஸ்டேட்டுக்கு நமக்கு இந்த மாதிரி வேல்யூ ஸ்டேபிளா கிடைக்கும். நெக்ஸ்ட் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ பைஸ்டேபிள் அப்படிங்கும்போது பார்த்துருப்போம், 2 ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு ஸ்டேபிளாக கிடைக்கும். ஸோ 2 ஸ்டேட் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால 2 ட்ரிகர் இன்புட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ T1 T2 டைமில் இருக்கிற மாதிரி 2 ட்ரிகர் இன்புட்ஸை எடுத்து நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து T1 to T2 இந்த டியூரேஷனில் நமக்கு ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகுற மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஏஸ்டேபிள், மோனோஸ்டேபிள் அண்ட் பைஸ்டேபிளுடைய அவுட்புட் கண்டிஷன்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை பத்தி பார்க்கலாம். ஸோ மோனோஸ்டேபிள் அப்படிங்கும் போது மோனோ அப்படின்னா 1. ஸோ ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து இந்த பர்டிகுலர் மல்டி வைப்ரேட்டர் டைப்ல நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ when transistor conducts the other remains in non-conducting state. ஸோ நமக்கு 2 டிரான்சிஸ்டர் அவைலபிளா இருக்கும். ஒரு டிரான்சிஸ்டர் கண்டக்டிங் ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று ஆப்வியஸா நான் கண்டக்டிங் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் மெயின்டைன் ஆகுறதுனால தான் இதை வந்து நம்ம ஒன் ஷாட் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இப்போ இதனுடைய சர்க்கியூட் பார்க்கலாம். ஸோ ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருடைய கனெக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம Q1 Q2 அப்படின்னு 2 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபீட்பேக்காக தான் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது கனெக்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் Q1 இஸ் கனெக்டட் டு த பேஸ் ஆஃப் செகண்ட் டிரான்சிஸ்டர் த்ரூ C1. Next, the base of first transistor Q1 is connected to the collector of Q2 through R2 and C. ஸோ இதுதான் இதனுடைய டிஃப்ரென்ஸ். லாஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸை வந்து நம்ம செகண்ட் டிரான்சிஸ்டருடைய கலெக்டருக்கு R2 and C வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா இதில் இன்னொரு சப்ளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் -VBB அப்படிங்கிறது. எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் த்ரூ R3 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் இதனுடைய கண்டிஷன். இந்த ட்ரிகர் பல்ஸை நம்ம இங்கே கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஏன் அப்படின்னா இதில் நமக்கு ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கு. அந்த ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு நமக்கு ஒரு ட்ரிகர் இன்புட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ட்ரிகர் பல்ஸை நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு த்ரூ C2 கெப்பாசிட்டர் வழியா நம்ம இங்கே ஒரு ட்ரிகர் பல்ஸை கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் அது போக நம்ம யூஸ் பண்ணியிருக்க RL1 RL2 இது எல்லாமே வந்து லோ டிரான்சிஸ்டர்ஸ் ஆஃப் Q1 and Q2. ஸோ சர்க்கியூட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் மட்டும்தான். கனெக்ஷன்ல நமக்கு இங்க ஒரு சேஞ்ச் இருக்கு அண்ட் அது போக நம்ம இங்க வந்து ஒரு ட்ரிகர் பல்ஸ் கொடுக்கணும். ஸோ அது எங்க கொடுத்துருக்கோம், எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைப் ஆஃப் மல்டி வைப்ரேட்டரில் இருக்கிற ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரிகர் பல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஆனால் டிரான்சிஸ்டர் ரிமைன்ஸ் இன் குவாசி ஸ்டேட் ஃபார் ஸ்பெசிஃபிக் டைம். இன்னொரு ஸ்டேட்ல வந்து நமக்கு செமி குவாசி, அதாவது குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க டைம் வரைக்கும் நமக்கு மெயின்டைன் ஆயிருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகும்.
ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகும். ட்ரிகர் பல்ஸை நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது ஒரு குவாசி ஸ்டேட்டுக்கு, அதாவது ஒரு டெம்பரவரியா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கே வந்து மூவ் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷன். இப்போ நம்ம பார்த்து சர்க்யூட் டயக்ராமை பேஸ் பண்ணி நமக்கு ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்யூட் ஆன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் Q1 டிரான்சிஸ்டர் நமக்கு ஆஃப்ல இருக்கும். ஆனா Q2 வந்து நமக்கு ஆன்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப Q1 வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கிறதுனால அந்த கலெக்டர் வோல்டேஜ் எவ்வளவுக்கு இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா VCCக்கு இருக்கும் அட் த பாயிண்ட் ஆஃப் ஏல. ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டரான C1 வந்து சார்ஜ் ஆயிடும். இப்ப நம்ம பாசிட்டிவ் ட்ரிகர் பல்ஸை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது எந்த இடத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸ்ல தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிடும். ஸோ இப்படி அப்ளை பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த கலெக்டர் வோல்டேஜ் இங்க நம்ம பார்த்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் இதை டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்னுமே கொடுக்க கொடுக்க நம்மளுடைய செகண்ட் டிரான்சிஸ்டர் இப்போ ஆஃப் ஆயிடும். அதனால C1 வேல்யூ நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இந்த ஆப்ரேஷனை பார்த்தீங்கன்னா அப்படியே இன்வெர்டடா நமக்கு இங்க நடக்கும். இங்க வோல்டேஜ் மெயின்டைன் ஆயிருக்கு, C1 சார்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட் பல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன், நமக்கு ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு வோல்டேஜ் கம்மி ஆகும், சார்ஜிங் ஒர்க் நமக்கு இங்க டிஸ்சார்ஜிங்கா மாறும். ஆன் கண்டிஷன்ல இருக்கிறது ஜஸ்ட் ஆஃப்ல ஆயிடும். நம்ம திருப்பியும் இன்னொரு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா Q2 வந்து இட் இஸ் அப்ளை டு, அதாவது கலெக்டர் ஆஃப் Q2ல நம்ம கொடுத்திருக்கிறதுனால அப்ளைங் இட் டு Q1. இப்ப Q1 டிரான்சிஸ்டர் நமக்கு ஆன் ஆயிடும்னு அர்த்தம். அதாவது இங்க பேரலா நமக்கு Q2 ஆஃப் ஆகுது அப்படின்னா நம்ம கனெக்ஷன் அப்படி கொடுத்திருக்கிறதுனால கலெக்டர் ஆஃப் Q2 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கனெக்ஷன் மூலமா நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கெப்பாசிட்டர்ல வந்து ஜாஸ்தி ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு Q1 டிரான்சிஸ்டர் வந்து நமக்கு ஆன் கண்டிஷன்ல மாறும். ஸோ இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த வேலை வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா நம்ம திருப்பியும் ட்ரிகர் பல்ஸை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஸ்டேட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு திருப்பியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மாறும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த மெயின்டைன் ஆகுற இந்த ஸ்டேட்டை தான் நம்ம குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட் ஆர் மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த Q2 டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும், அதாவது இந்த ஒர்க் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கெப்பாசிட்டர்ல இருக்க வேல்யூ வந்து நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு Q2 வந்து ஆன் ஆயிடும் with the voltage applied through the capacitor. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு Q1 ஆன் ஆகி நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கே வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ட்ரிகர் பல்ஸ் அப்ளை பண்றோம், அதுல இருந்து குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு ஒரிஜினல் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கே வந்து வரும். ஸோ நம்ம பார்த்த ப்ராசஸும் இந்த சர்க்யூட் ஆப்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும். இப்போ இதனுடைய அவுட்புட் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வேவ் ஃபார்ம் வைஸா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் VC1 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் Q1 ஆஃப்ல இருக்கும், Q2 ஆன்ல இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அப்போ நமக்கு ஸ்டேட் வந்து இந்த மாதிரி மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமா சார்ஜிங் ப்ராசஸ் ஆகும்போது இப்போ நமக்கு வேரியேஷன் இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகி நமக்கு Q1 ஆன் கண்டிஷன், Q2 ஆஃப் கண்டிஷன்ல மெயின்டைன் ஆகும். இது வந்து அப்படியே ஆப்போசிட் கேஸா நமக்கு VC2ல வந்து நடக்கும். ஸோ ட்ரிகர் இன்புட் நம்ம எப்போ ஃபீட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருடைய அவுட்புட் வேரியேஷன். இப்போ இதுல the width of output pulse depends on RC time constant அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ அவுட்புட் பல்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இந்த RC time constant வேல்யூ. ஸோ T is equal to 0.69 R1 C1 அப்படின்னு கிடைக்கும். ட்ரிகர் இன்புட் வந்து நம்ம ரொம்ப ஷார்ட் டியூரேஷனுக்கு தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ட்ரிகர் த சர்க்யூட் டு சேஞ்ச் ஃப்ரம் த ஸ்டேட் டு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ ஸ்டேபிள்ல இருந்து குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு தான் இந்த ட்ரிகர் இன்புட்டை நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ இந்த பர்டிகுலர் மல்டி வைப்ரேட்டர் டைப்புடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரே ஒரு ட்ரிகர் பல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அதுவே நமக்கு இங்கே போதுமானதாக இருக்கும். அண்ட் சர்க்யூட் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா the time between applying trigger pulse has to be greater than the RC time constant of the circuit. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இதுதான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெலிவிஷன் சர்க்யூட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் சர்க்யூட்ஸில் நம்ம இந்த மல்டி வைப்ரேட்டர் டைப்ஸை யூஸ் பண்ணலாம்.
பண்றோம். ஸோ இதுதான் ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல சம்மரியா பார்த்திருப்போம். ஸோ ஏஸ்டேபிள் அப்படிங்கும் போது லாஸ்ட் வீடியோலயே நம்ம வந்து பார்த்திருப்போம். இதுல வந்து எந்த விதமான ஸ்டேபிள் ஸ்டேட்ஸுமே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மல்டி வைப்ரேட்டர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா இதனுடைய ஸ்டேட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறமா நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டைம் பீரியட் எதை டிட்டர்மைன் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற காம்பனன்ட்ஸ் உடைய ஆர்சி டைம் கான்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இதனுடைய ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது தான் இதனுடைய அவுட்புட்டா நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஜெனரல் கண்டிஷன். ஸோ இதனுடைய சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நம்ம 2 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், Q1 அண்ட் Q2. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபீட்பேக்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய கலெக்டரை எடுத்து நம்ம செகண்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் த்ரூ C1. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃப் Q1 is connected to the base of Q2 through the C1 transistor. Next அதே மாதிரி செகண்ட் டிரான்சிஸ்டருடைய எமிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கலெக்டர் ரோட் ரெசிஸ்டன்சஸ் R1 அண்ட் R4 எடுத்துக்கலாம். அண்ட் பயாசிங் டிரான்சிஸ்டர்ஸை R2 அண்ட் R3 எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். அண்ட் அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க கெப்பாசிட்டர்ஸ் C1 அண்ட் C2 இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இதனுடைய கனெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் எடுத்து செகண்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு வந்து இப்படி ஃபீட் பண்ணியிருக்கோம் த்ரூ C1 கெப்பாசிட்டர். இப்போ இதனுடைய ஆப்ரேஷன் எல்லாமே வந்து இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். So first conditionல when VCC is applied, so நம்ம இனிஷியலா சோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டர் கரண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கலெக்டர் கரண்ட்டுக்கும் பேஸ் கரண்ட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா IC is equal to beta into IB. ஸோ பீட்டா ஐபியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரான Q1 வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ இந்த Q1 உடைய கனெக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இதனுடைய கலெக்டரை நம்ம பேஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கலெக்டர் ஆஃப் Q1 வந்து பேஸ் ஆஃப் Q2க்கு நம்ம கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதாவது இந்த Q1 உடைய கலெக்டர் பாயிண்ட்ல நம்ம இங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இங்க பேஸ் கூட இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற கலெக்டர் கரண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ நம்ம இங்க ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி தான் வந்து இதை கொடுத்துருக்கோம். இந்த கனெக்ஷன் அதாவது கலெக்டரை வந்து நம்ம செகண்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸ்க்கு கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இங்க நமக்கு இன்க்ரீஸ் இருக்கும். ஆனா நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் சியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டிரான்சிஸ்டர்ல இருக்க கலெக்டர் கரண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்னுமே வோல்டேஜை வந்து நெகட்டிவ் வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கலெக்டர் கரண்ட் அட் செகண்ட் டிரான்சிஸ்டர் Q2 வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷன் ரீஜனுக்கு போயிடும். ஆனா செகண்ட் டிரான்சிஸ்டர் வந்து கட் ஆஃப் ஆயிடும். ஏன் அப்படின்னா நமக்கு இங்க கலெக்டர் கரண்ட் கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிடும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் Q1 வந்து VCE சேச்சுரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா Q2 வந்து கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆகுறதுனால இதனுடைய அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு VCCக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும் Q1 வந்து நமக்கு ஆன் கண்டிஷன்ல இருக்கும். ஆனா Q2 வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். இப்ப அடுத்த கண்டிஷனை நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து டயக்ராம்லேயே பார்த்துருப்போம் C1 வந்து இட் சார்ஜஸ் த்ரூ R1. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் C1 வந்து 0.7 V அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 0.7 இன்டூ V வேல்யூக்கு ஈக்குவலண்டா நமக்கு வோல்டேஜ் அக்ராஸ் C1ல நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா Q2 வந்து இப்போ நமக்கு சேச்சுரேஷனுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இந்த வோல்டேஜ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு அப்ளை பண்ணும்போது இதனுடைய கலெக்டர் கரண்ட் நமக்கு கம்மியாக ஸ்டார்ட் ஆயிடும். அகேன் இப்ப பேஸ் ஆஃப் Q1 வந்து C2 கெப்பாசிட்டன்ஸ் வழியா நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா Q1 வந்து நமக்கு ரிவர்ஸ் பயாஸ்ட் ஆயிடும். அதாவது ரொம்ப சிம்பிள் தான். இப்ப எங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்த அதே கண்டிஷன் ஆனா அப்படியே ஆப்போசிட்டா இப்போ செகண்ட் டிரான்சிஸ்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் ஆயிடும். ஸோ அப்ப நமக்கு செகண்ட் டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன்ல இருக்கு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா ஏன்னா நம்ம இப்ப ஃபீட்பேக்ல கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால Q1 வந்து நமக்கு இப்ப கட் ஆஃப் ஆயிடும். ஆனா Q2 வந்து சேச்சுரேஷன்ல இருக்கும். ஸோ நமக்கு Q1 வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். ஆனா Q2 வந்து நமக்கு ஆன் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ
ஃபர்ஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். செகண்ட் ஆஃப் அண்ட் ஆன் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவா பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்மே அவுட்புட்ல கிடைக்கும். அண்ட் லாஸ்டா பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் கெப்பாசிட்டர் C2 வந்து இட் சார்ஜஸ் த்ரூ R2. ஸோ இப்போ நமக்கு வோல்டேஜ் அக்ராஸ் C2 எவ்வளோ இருக்கும்? 0.7 into V, அதாவது சேம் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ C2 வந்து ஃபீட்பேக் பண்ணியிருக்கும் போது இப்போ Q1 வந்து நமக்கு சேச்சுரேஷனில் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் Q1 அண்ட் Q2 வந்து கட் ஆஃப் அண்ட் சேச்சுரேஷன், சேச்சுரேஷன் அண்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்விட்சிங் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கொயர் வேவ் ஃபார்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதனுடைய பீக் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா VCCக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ டயக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர்ல நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ Q1 வந்து ஆன்ல இருக்கும், Q2 வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே சைக்கிள் சேஞ்ச் ஆகும்போது இப்போ Q1 வந்து ஆஃப்ல இருக்கும், ஆனால் Q2 ஆன்ல இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு பீக் வோல்டேஜ் VCCல மெயின்டைன் ஆகுற மாதிரி கிடைக்கும். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் அகைன் Q1 வந்து ஆன்ல இருக்கும், Q2 வந்து ஆஃப்ல இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் VC1ல இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ VC2 கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்க சைக்கிளே ரிவர்ஸ் ஆகுறதுனால அப்படியே இன்வெர்டட் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இதுதான் ஏஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டருடைய அவுட்புட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க்கிங் ஆப்ரேஷன் இதெல்லாம் இப்போ பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ், அதாவது இது எதுக்காக மெயினாக நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ஸும், அதாவது ஒவ்வொரு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்டும் எவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டைமை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் Q1 வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆஃப் டைம் ஆஃப் செகண்ட் டிரான்சிஸ்டர் Q2க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த Q1 டிரான்சிஸ்டர் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஆன்ல இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா T1 is equal to 0.69 into R1 into C1, அதாவது RC காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தோம். ஸோ 0.69 R1 C1க்கு ஈக்குவலண்ட்டாக தான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய ஆன் டைம் வந்து இருக்கும். இப்போ அதே மாதிரி செகண்ட் டிரான்சிஸ்டருடைய ஆன் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டருடைய ஆஃப் டைமுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ T2ஓட வேல்யூ நமக்கு 0.69 into R2 into C2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டோட்டல் டைம் பீரியட் ஆஃப் ஸ்கொயர் வேவாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸையும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ T1 plus T2 is equal to T அப்படின்னு கிடைக்கும். ஸோ T1 வேல்யூ 0.69 R1 C1 and T2 0.69 R2 C2. ஸோ அதை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 0.69 R1 C1 plus R2 C2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம் யூஸ் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ், அதாவது லோட் ரெசிஸ்டர் அண்ட் பயாசிங் ரெசிஸ்டர் ரெண்டுமே ஈக்குவல்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ R1 R2 ரெண்டுமே வந்து இட் இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி கெப்பாசிட்டர் வேல்யூ நம்ம ஈக்குவல் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ C1 is equal to C2 is equal to C அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்கொயர் வேவை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா ஃபார் ஃப்ரீக்வன்சி இஸ் F is equal to 1/T. T வேல்யூ நம்ம இங்கேருந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா R1 C1 R2 C2க்கு பதிலாக RNC நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 0.69 into 2RC அப்படின்னு கிடைக்கும். ஸோ which is equal to 1.38 into RC. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 1/1.38 into RCன்னு கிடைக்கும், which is nothing but 0.7 divided by RC. ஸோ ஃப்ரீக்வன்சியை கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு RNC வேல்யூஸ் தெரிஞ்சது அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்கொயர் வேவ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோ எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் இஸ் ரெக்வயர்ட். ஸோ இங்கே எந்த விதமான ட்ரிகர் இன்புட்டும் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். செகண்ட் வந்து சர்க்கியூட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா அடிஷ்னலாக நம்ம எந்த ட்ரிகர் இன்புட்டுமே நம்ம இங்கே கொடுக்கல. அண்ட் இட் கேன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்லி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக இங்கே வந்து ஸ்விட்சிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனர்ஜி அப்சார்ப்ஷன் வந்து இந்த சர்க்யூட்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அண்ட் அவுட்புட் சிக்னல் வந்து லோ எனர்ஜில இருக்கும், ஏன்னா ஃப்ரீக்வெண்டா இங்க ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டியூட்டி சைக்கிள் வந்து இட் இஸ் லெஸ் than or equal to 50% அப்படிங்கிற கண்டிஷனை இங்கே வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இது மூணு தான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ்.
லாஸ்டா அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி யூஸ்ட் இன் மோர்ஸ் கோட் ஜென்ரேட்டர், டைமர் சர்க்யூட், அனலாக் சர்க்யூட் அண்ட் டிவி சிஸ்டம். ஸ்மித் ட்ரிகர் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மித் ட்ரிகரை வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் கம்பேரட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் சர்க்யூட் தட் ப்ரொடியூசஸ் ஸ்டேபிள் அவுட்புட். ஸோ ஸ்டேபிளாக ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட் தான் இந்த சர்க்யூட், அதாவது ஸ்மித் ட்ரிகர். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் கண்டிஷனிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டு கன்வெர்ட் நாய்ஸி சிக்னல்ஸ் இன்டு டிஜிட்டல் பல்சஸ்ல வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஒன் பிட் குவான்டைசர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், அனலாக்லேருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இதை நம்ம ஒன் பிட் குவான்டைசர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து இட் இஸ் அ கம்பேரட்டர் சர்க்யூட் தட் இன்கார்பரேட்ஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ப்ரொடியூசிங் டூ ஸ்விட்சிங் த்ரெஷோல்ட்ஸ், அதாவது VTH high and VTH low. ஸோ இது வந்து ஒரு கம்பேரட்டர் சர்க்யூட். ஜென்ரலாக ஒரு கம்பேரட்டர் அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ இருக்கும், அது கூட நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு த்ரெஷோல்டு வேல்யூ டிஸ்டிங்க்டாக இருக்கும், ஹை ஒன்று லோ ஒன்று. இந்த ரெண்டு வேல்யூஸ் கூட நமக்கு கம்பேர் பண்ணி தான் நமக்கு சிக்னல் வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இது எதனால அப்படின்னா பிகாஸ் ஆஃப் யூஸிங் த பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ ஃபார் இட்ஸ் இன்புட் அவுட்புட் டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டு எலிமினேட் ஆசிலேஷன்ஸ் தான் வந்து இந்த கம்பேரட்டர் சர்க்யூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனுடைய மெயின் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டெரிசிஸ். இட் எக்ஸிபிட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் த்ரெஷோல்ட் வோல்டேஜஸ் ஃபார் ரைசிங் அண்ட் ஃபாலிங் எட்ஜஸ் டியூ டு பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ ஜென்ரலாக இப்படி ஒரு நம்ம சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ரைசிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஃபாலிங் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைசிங் எட்ஜுக்கும் ஃபாலிங் எட்ஜுக்கும் தனித்தனியாக ஒரு த்ரெஷோல்டை மெயின்டைன் பண்ணி அது கூட கம்பேர் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டிஸ்டிங்க்ட் வேல்யூவே கிடைக்குது. செகண்ட் வந்து நாய்ஸ் எலிமினேஷன். ஸோ இந்த ஹிஸ்டெரிசிஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் எலிமினேட்ஸ் மைனர் நாய்ஸ் அண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் தி இன்புட் சிக்னல். தேர்ட் வந்து ஸ்கொயர் வேவ் அவுட்புட். ஸோ இந்த ஸ்மித் ட்ரிகர் வந்து இட் கன்வெர்ட்ஸ் அனலாக் சிக்னல்ஸ். ஸோ அனலாக் அப்படிங்கும் போது நமக்கு சைன் வேவாக இருக்கும், இதை வந்து நமக்கு டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், அதாவது ஸ்கொயர் வேவ் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ ஸ்மித் ட்ரிகருடைய சிம்பிள் இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலிங் எட்ஜ் அண்ட் இது வந்து ரைசிங் எட்ஜ் அப்படிங்கிறதுனால தான் இந்த சிம்பிளே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஹிஸ்டெரிசிஸ் உடைய சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இன்புட் வோல்டேஜ் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் த்ரெஷோல்டு லெவலில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். VTH ஹையுடைய ஃபார்முலா வந்து VCC இன்டூ R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. ஸோ இதில் இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து சேச்சுரேஷன் வோல்டேஜுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி VTH லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VCC இன்டூ R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சேச்சுரேஷன் வோல்டேஜ் மைனஸ் VSAT. அண்ட் இதுல R1 R2 அப்படிங்கிறது வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டன்சஸ். ஃபைனலா இதோடைய ஹிஸ்டெரிசிஸ் வேல்யூக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா VCC இன்டூ R1 R2 டிவைடட் பை R1 பிளஸ் R2. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ இதுதான் டிஸ்டிங்க்டா இருக்கிற த்ரெஷோல்டு வேல்யூஸ், அதாவது ஹை அண்ட் லோக்கு இருக்கிற ஈக்குவேஷன்ஸ். ஸோ நம்ம ஸ்மித் ட்ரிகரை வந்து இட் இஸ் அ கம்பேரட்டர் சர்க்யூட் அப்படின்னு பார்த்தோம். பட் பேசிக்காக ஒரு கம்பேரட்டருக்கும் இந்த ஸ்மித் ட்ரிகருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கம்பேரட்டரில் வந்து நமக்கு ஃபீட்பேக் எதுவுமே இருக்காது, ஆனால் ஸ்மித் ட்ரிகரில் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து தனித்தனியாக அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜ் லோவர் த்ரெஷோல்டு வோல்டேஜ் அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு இங்கே ஜீரோவாக கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு டிஸ்டிங்க்டாக இதுக்கு தனித்தனியாக அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜ் லோவர் த்ரெஷோல்டு வோல்டேஜ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டெரிசிஸ் வோல்டேஜ் வந்து இங்கே ஜீரோவாக இருக்கும், ஆனால் ஹிஸ்டெரிசிஸ் வோல்டேஜ் இங்கே நமக்கு டிஸ்டிங்க்டாக VUT மைனஸ் VLT, அதாவது அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜ் மைனஸ் லோவர் த்ரெஷோல்டு வோல்டேஜுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜீரோ கிராசிங் டிடெக்டர் அண்ட் விண்டோ டிடெக்டர். அண்ட் ஸ்மித் ட்ரிகருடைய அப்ளிகேஷன் வந்து டு கன்வெர்ட் எனி வேவ் ஃபார்ம் இன்டு ஸ்கொயர் வேவ். ஸோ இதுதான் கம்பேரட்டர் அண்ட் ஸ்மித் ட்ரிகருக்கு இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸ். இப்போ இதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே இன்னும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஸ்மித் ட்ரிகரை வந்து நம்ம லேட்சாகவும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம், ஃப்ளிப் ஃப்ளாப்பும் ஃபங்க்ஷனாக வைக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிக் ஃபீச்சர் இருக்குது. அது என்ன அப்படின்னா பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டராக இதை நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். ஸோ இதுக்கான நேமை தான் நம்ம ரிலாக்ஸிங் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா
சிங்கிள் ஆர்சி நெட்வொர்க்கை எடுத்து அவுட்புட் அண்ட் இன்புட் ஆஃப் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகருக்கு நடுவில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இருக்கிற சர்க்கியூட்டை வந்து நம்ம பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே கனெக்ஷனை நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட நம்ம கனெக்ட் பண்ணும்போது இதை வந்து அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் ஆர் ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ latch flip flop பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணணும் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மித் ட்ரிகரை டிசைன் பண்றதுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் R1 into V reference should be greater than R2 into V saturation. ஸோ ரெஃபரன்ஸ் வோல்டேஜை விட நமக்கு சேச்சுரேஷன் வோல்டேஜ் உடைய லெவல் வந்து இங்க கிரேட்டர் தானா இருக்கணும். அப்பதான் நமக்கு லோவர் த்ரெஷோல்ட் அண்ட் ஹையர் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல மெயின்டைன் ஆகும். ஸோ அதனுடைய ப்ராடக்டோட வேல்யூ வந்து நமக்கு கிரேட்டர் தானா இருக்கணும். அண்ட் செகண்ட் கண்டிஷன் வந்து சேச்சுரேஷன் வோல்டேஜ் வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜை விட கிரேட்டர் தானா இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனை மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால ஒரு ஸ்மித் ட்ரிகரை டிசைன் பண்ண முடியும். இப்போ இதனுடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவலில் வந்து மெயின்டைன் ஆகும். செகண்ட் வந்து இன்புட் வோல்டேஜ் லோவர் த்ரெஷோல்ட் வோல்டேஜை விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு அவுட்புட் வந்து 1லயே மெயின்டைன் ஆகும், அதாவது ஹைலயே மெயின்டைன் ஆகும். அண்ட் இந்த இன்புட் வோல்டேஜ் வந்து லோவர் த்ரெஷோல்ட் வோல்டேஜை விட அதிகமாயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ஹைல இருந்து லோக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து மூவ் ஆயிடும். ஸோ இதை தான் நம்ம கட் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். செகண்ட் கண்டிஷன், இப்போ இன்புட் வோல்டேஜ் வந்து அப்பர் த்ரெஷோல்டை விட கம்மியா இருக்கும்போது இன்புட் வோல்டேஜ் வந்து இன்னுமே, அதாவது அப்பர் த்ரெஷோல்டை விட டீகே ஆகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் லோலையே மெயின்டைன் ஆகும். அண்ட் அதே மாதிரி இப்போ அப்பர் த்ரெஷோல்ட் வோல்டேஜை விட இன்புட் வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தானே ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் அகெயின் ஹை ஸ்டேட்டுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இதே ப்ரொசீஜர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ரெசிப்ரோக்கல்ல இருக்கும்போது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு வேவ் கிடைக்குதுன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல்டா இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அகெயின் ரெசிப்ரோக்கல் ஆச்சு அப்படின்னா ஆப்போசிட்ல இப்படி கிடைக்கும். ஸோ இதனாலதான் நமக்கு அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவாவே கிடைக்குது. ஸோ ஏன் நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு ஹிஸ்டெரிசிஸ் எஃபெக்டை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் அண்ட் அதே மாதிரி டிரான்சிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இதுல இருக்க முக்கியமான ஸ்டெப்ஸே. ஸோ எப்பெல்லாம் நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்பெல்லாம் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஹை அண்ட் லோ அப்படின்னு ரெசிப்ரோக்கலா இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மித் ட்ரிகர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் டைப். ஸோ இன்வெர்ட்டிங்ல த இன்புட் இஸ் அப்ளைடு டு இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆஃப் op-amp and the output transition between saturation voltages when input crosses lower threshold voltage and upper threshold voltage. ஸோ அவுட்புட் டிரான்சிஷன் எப்போ நடக்கும் அண்ட் இன்புட்டை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஸ்மித் ட்ரிகருடைய டைப்ஸே வந்து இருக்கும். ஸோ செகண்ட் டைப்பையும் பார்த்துட்டு உங்களுக்கு இதனுடைய டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். ஸோ நான் இன்வெர்ட்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு வந்து நம்ம, அதாவது இந்த டெர்மினலுக்கு நம்ம இன்புட்டை வந்து ஃபீட் பண்ணுவோம். ஃபீட்பேக் வந்து அதே ரெசிஸ்டன்ஸ் மூலமா தான் அதே டெர்மினலுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். இப்போ நமக்கு அவுட்புட் டிரான்சிஷன்ஸ் எதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா பிட்வீன் VCC அண்ட் கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு பேசிக் டயக்ராம் இருக்கும். இந்த பிளஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம், மைனஸ் அப்படிங்கிறத வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். எப்பெல்லாம் இந்த நெகட்டிவ்க்கு நம்ம இன்புட்டை ஃபீட் பண்றோமோ அப்பெல்லாம் நமக்கு இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகர் கிடைக்கும் அண்ட் பாசிட்டிவ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு ஸ்மித் ட்ரிகர்ல. op-amp பேஸ் பண்ணி இருக்கா, இல்ல நம்ம டைமரை பேஸ் பண்ணி இருக்கோமா, டிரான்சிஸ்டரை பேஸ் பண்ணி இருக்கோமா, CMOS பேஸ் பண்ணி இருக்கோமா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஸ்மித் ட்ரிகர்ல நிறைய டைப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல நம்ம op-amp, அதாவது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து op-amp பேஸ்ட் ஸ்மித் ட்ரிகர். ஸோ இதுல வந்து op-ampலால நமக்கு ஹை ஸ்பீடும் கிடைக்கும், ப்ரெசிஷனும் கிடைக்கும். இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஸ்மித் ட்ரிகர் யூசிங் 555 ட்ரைமர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் மெத்தட். த்ரெஷோல்டு வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா யூசிங் ரெசிஸ்டர் டிவைடர் நெட்வொர்க்ஸ் அட் பின்ஸ் 2 and 6. ஸோ பின்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1லேருந்து 7 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அதில் 2 and 6க்கு நம்ம 2 ரெசிஸ்டர் டிவைடர் நெட்வொர்க்ஸை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் நம்ம த்ரெஷோல்டு வேல்யூவை வந்து செட் பண்ணிக்கலாம்.
இது வந்து 555 டைமரை பேஸ் பண்ண ஸ்மித் ட்ரிகர். நெக்ஸ்ட் யூசிங் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மித் ட்ரிகரை வந்து யூசிங் அ பேர் ஆஃப் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி கூட நம்மளால ஸ்மித் ட்ரிகரை டிசைன் பண்ண முடியும். ஸோ இதுல நமக்கு 2 கிராஸ் கப்பிள்டு டிரான்சிஸ்டர் Q1 Q2 அது கூட இன்புட் ரெசிஸ்டர் அண்ட் ஃபீட்பேக் ரெசிஸ்டர் வந்து இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல நம்ம த்ரெஷோல்டை செட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ் இட் ப்ரொவைட்ஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் ஸ்விட்சிங் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்மித் ட்ரிகரை டிசைன் பண்ணும்போது இருக்கிற ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் CMOS ஸ்மித் ட்ரிகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோ பவர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஹை நாய்ஸ் இம்யூனிட்டிக்கு இந்த பர்டிகுலர் டிசைனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மித் ட்ரிகருடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாய்ஸ் இம்யூனிட்டி, அதாவது ஹிஸ்டெரிசிஸ் என்ன பண்ணும்னா நமக்கு எரர்ஸ் அண்ட் ஃபிளக்சுவேஷன்ஸை எலிமினேட் பண்ணி கொடுக்கும். செகண்ட் வந்து எட்ஜ் டிடெக்ஷன், அதாவது ரைசிங் எட்ஜ் அண்ட் ஃபாலிங் எட்ஜ் எல்லாத்தையும் அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். தேர்ட் வந்து த்ரெஷோல்டு கண்ட்ரோல், ஏன்னா நமக்கு இங்கே 2 டிஃப்ரெண்ட் த்ரெஷோல்டு இருக்கிறதுனால அதை நம்மளால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபோர்த் வந்து வேவ் ஃபார்ம் கண்டிஷனிங், அதாவது புவர்லி டிஃபைன்ட் அனலாக் வேவ்ஸை கூட நம்மளால ஒரு கரெக்டான டிஜிட்டல் ஸ்கொயர் வேவா நம்மளால கண்டிஷன் பண்ண முடியும். ஃபிஃப்த் வந்து வைட் இன்புட் ரேஞ்ச். ஸோ இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ்டு காம்ப்ளெக்சிட்டி, ரெஸ்பான்ஸ் ஸ்லோ டவுன், temperature sensitivity, power consumption and cost. இதெல்லாம் இதனுடைய disadvantages. and applications எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா waveform shaping, motor speed detection, touch interfaces, power supply monitoring and communication interface. இந்த applications எல்லாம் நம்மளால ஸ்மித் ட்ரிகரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இன்வெர்ட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட் சிக்னலை இந்த இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன் த நான் இன்வெர்ட்டிங் இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு நடுவில் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அண்ட் இங்கே நமக்கு ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர் R1 இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் இன்வெர்ட்டிங் டைப்புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பிளஸ் அப்படிங்கிற நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு நம்ம இன்புட்டை வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம். R1 வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டர். ஸோ இந்த கனெக்ஷன் நமக்கு நான் இன்வெர்ட்டிங்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். ஸோ நம்ம இன்புட்ல நம்ம ஒரு அனலாக் வேவ், அதாவது சைன் வேவை தான் கொடுப்போம். இப்போ இதுல நம்ம அப்பர் த்ரெஷோல்ட் அப்படின்ற வேல்யூவை இங்க நம்ம செட் பண்ணியிருக்கோம் அண்ட் லோவர் த்ரெஷோல்ட் இங்க செட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய இன்புட் வோல்டேஜ். ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜை டிடெக்ட் பண்ணி அந்த லெவல்ல நமக்கு பிளஸ் அவுட்புட் வோல்டேஜ் வந்து மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் இங்க எதுவுமே இல்லை, ஸோ 0. நெக்ஸ்ட் லோவர் த்ரெஷோல்டு நமக்கு இங்க இருக்கு, இங்க நமக்கு டிடெக்ட் ஆகி இந்த மாதிரி நமக்கு ஸ்கொயர் வேவ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு அனலாக் வேவை வந்து நம்ம டிஜிட்டல் ஸ்கொயர் வேவா நம்ம இங்க கன்வெர்ட் பண்றோம். ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத இந்த கான்செப்ட்ல நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு வேவ் பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங் எட்ஜ் அண்ட் ஃபாலிங் எட்ஜ் 2 எட்ஜுமே டிடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ரைசிங் எட்ஜ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் எட்ஜ். ஸோ நம்மளோட இன்புட் வோல்டேஜ், லோவர் த்ரெஷோல்ட், அப்பர் த்ரெஷோல்ட் இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய அப்பர் த்ரெஷோல்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இன்புட் வோல்டேஜ் இதை எக்ஸீட் பண்ணுச்சுன்னா நமக்கு வேவ்ஃபார்ம் எப்படி இருக்கும், இல்லை நம்மளுடைய லோவர் த்ரெஷோல்டை வந்து எக்ஸீட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வேவ்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுக்கறது தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பாகவே இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால தான் இதை வந்து நம்ம ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்மித் ட்ரிகர் வந்து இட் அச்சீவ்ஸ் ஹிஸ்டெரிசிஸ் யூசிங் த ரீஜெனரேட்டிவ் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ ரீஜெனரேட்டிவ் அப்படிங்கும் போது ரிப்பீட்டடா நமக்கு கிடைக்கும். பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்றதுனால தான் நமக்கு இந்த ஹிஸ்டெரிசிஸே இங்கே கிடைக்குது. ஸோ இதுதான் இதனுடைய மிகப்பெரிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஏன்னா இதையெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். First question. So இந்த question வந்து UPSC ESC 2022ல கேட்டிருக்க question. Smith trigger can be used as square wave generator, comparator, A-stable multi vibrator. நமக்கு இங்க 3 கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்க கரெக்டா இருக்குன்னு ஆப்ஷன்ஸ் தனியா கொடுத்திருக்காங்க.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால ஸ்மித் ட்ரிகரை யூஸ் பண்ணி ஸ்கொயர் வேவை ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து ஆப்வியஸாக ஒரு கம்பேரட்டர் தான். அண்ட் ஏஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் நம்ம முன்னே பார்த்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சேஞ்ச் பண்ணும்போது பைஸ்டேபிள் ஏஸ்டேபிள் அப்படின்னு நம்ம ரெண்டுத்தையுமே டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இதையும் நம்மளால பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 1, 2 and 3 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் RRB 2019ல கேட்டிருக்க கொஸ்டின் ஸ்மித் ட்ரிகர் இஸ் யூஸ்ட் இன். ஸோ எந்த ஆசிலேட்டர்ல இங்க நம்ம யூஸ் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஹார்ட்லே, கிறிஸ்டல், கால்பிட்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர். ஸோ பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை நம்ம ஜென்ரேட் பண்ணும் போதே பார்த்துருப்போம் ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next, UPSC 2022ல கேட்டிருக்க question, Smith trigger circuit achieves hysteresis by using magnetic properties, avalanche multiplication, Barkhausen principle and regenerative positive feedback. So Smith triggerல hysteresis எப்ப நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் இது questions எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தான் அதை டிஸ்கஸ் பண்ணோம். பாசிட்டிவ் ஃபீட்பேக் ரீஜெனரேட்டிவ் டைப்ல நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்பே வந்து அச்சீவ் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் 2021ல கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா how many counts are there in Smith trigger if the supply frequency is 50 Hz and time is 5 seconds. ஸோ டைம் பீரியட் ஆஃப் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிட்வீன் T and F ரிலேஷன்ஷிப் வந்து T is equal to 1/F. நமக்கு ஃப்ரீக்வன்சி 50 ஹர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/50 அப்படிங்கும் போது 20 மில்லி செகண்ட்ஸ் தான் நமக்கு டைம் ரெக்வயர்ட். அதாவது ஒரு ஸ்கொயர் வேவுக்கு நமக்கு 20 மில்லி செகண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. இங்கே நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸில் எவ்வளோ ஸ்கொயர் வேவ் இருக்குது அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 5 செகண்ட்ஸில் அப்படிங்கும்போது 5 டிவைடட் பை ஒரு பீரியட் எவ்வளோ இருக்குது 20 × 10⁻³ ஸோ நமக்கு 250 ஸ்கொயர் வேவ்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக அவுட்புட்டில் இருந்து ஒரு பார்ட் ஆஃப் தி அவுட்புட்டை எடுத்து நம்ம இன்புட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையரை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு இங்கே இன்புட் இருக்குது, இங்கே நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த அவுட்புட்டில் இருந்து ஒரு போர்ஷனை எடுத்து நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டுக்கே ஃபீட் பண்ணி ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் ஒர்க்கும் நடந்திருக்கு, ஃபீட்பேக்கும் நடந்திருக்கிறதுனால தான் இது நம்ம ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நமக்கு இங்கே கொடுக்கக்கூடிய இந்த ஃபீட்பேக்கில் 2 டைப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக், இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக். பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க இன்புட் அண்ட் இங்கேருந்து அவுட்புட்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த ஃபீட்பேக் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபேஸில் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் தான் நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கும்போது இங்கே கொடுக்குற இந்த இன்புட் அண்ட் பார்ட் ஆஃப் தி அவுட்புட் இது ரெண்டுமே நமக்கு அவுட் ஆஃப் ஃபேஸில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன்ஸ் எல்லாமே நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக்கை கன்சிடர் பண்ணிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுனால தான் ஆம்ப்ளிஃபையர்ஸில் நம்ம நிறைய இடத்துல நெகட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் இருக்கிற பராமீட்டர்ஸுடைய வேரியேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பராமீட்டரான ஃபேஸ் ஷிஃப்ட் இதுதான் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸே. ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் ஒன்று 0 டிகிரியில் இருக்கும், இல்லைனா 360 டிகிரியில் இருக்கும். ஆனால் நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் நமக்கு 180 டிகிரியில் இருக்கும். அண்ட் ஃபேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் நமக்கு இன்ஃபேஸில் இருக்கும், நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் வோல்டேஜ் கெயின் இது மூணுமே வந்து நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடியூஸ்டாக கிடைக்கும்.
டிஸ்டார்ஷனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் டிஸ்டார்ஷன் அதிகமாக இருக்கும், ஆனால் நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் டிஸ்டார்ஷன் கம்மியாக இருக்கும். அண்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் டிக்ரீஸ்டு வேல்யூவில் இருக்கும், அதாவது கம்மியான ஸ்டெபிலிட்டி தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் நமக்கு ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாகவே கிடைக்கும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர்ஸோடைய பேசிக் கிளாஸிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். செகண்ட் டைப் கரண்ட் ஆம்ப்ளிஃபையர்ஸ், தேர்ட் வந்து டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸ், அண்ட் ஃபோர்த் வந்து டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸ். இப்போ நம்ம பார்த்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸுடைய பேசிக் அவுட்லைன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ எதில் வந்து என்ன வேரி ஆகுது, எப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்புட் வோல்டேஜாக இருக்கும். ரெண்டுமே நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஐடியல் கண்டிஷனில் நமக்கு இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷனில் இந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து it is very very greater than source resistance and load resistance வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கலாக நமக்கு கிடைக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டயக்ராமேட்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் விஎஸ் அப்படின்னு இங்கே இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு இங்கே வந்து ஒரு இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் இங்கே சப்ளையாக ஏவி இன்டூ விஐ அப்படின்னு இருக்குது, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நாட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். இதில் ஏவி அப்படிங்கிறது வந்து வோல்டேஜ் கெயின். ஸோ இந்த ஒரு கண்டிஷன்லையுமே நமக்கு இந்த ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் ஆர்ஐ கிரேட்டர் தேன் ஆர்எஸ் அண்ட் ஆர்எல் கிரேட்டர் தேன் ஆர் நாட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து டயக்ராமேட்டிக்காக வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையரில் இருக்கிற பேசிக் கண்டிஷன். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன வேல்யூ வந்து என்ன வேல்யூக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவுட்புட் வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். செகண்ட் டைப் கரண்ட் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இப்போ வோல்டேஜில் பார்த்த மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டில் இன்னொரு ஆம்ப்ளிஃபையர் டைப்பாக இங்கே இருக்குது. ஸோ இதில் நமக்கு அவுட்புட் கரண்ட் வந்து இன்புட் கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு அப்படியே ஆப்போசிட் கண்டிஷன். வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையரில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்துச்சு, ஆனால் கரண்ட் ஆம்ப்ளிஃபையரில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் அங்கே ஜீரோவாக இருந்துச்சு, ஆனால் கரண்ட் ஆம்ப்ளிஃபையரில் நமக்கு இன்ஃபைனைட்டாக கிடைக்கும். இந்த கண்டிஷன் அதாவது ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஐ வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர்எஸ் அப்படின்னு வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தோம், இங்கே நமக்கு லெஸ் தேனாக இருக்கும். அண்ட் ஆர் நாட் வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர்எல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கரண்ட் ஆம்ப்ளிஃபையரில் இருக்கிற பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் டைப்பான டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையரில் பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் இன்புட் கரண்ட் அப்படின்னு சொல்லி அவுட்புட் கரண்ட் வந்து நமக்கு இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு கிடைக்கும். ஐடியல் கண்டிஷனில் ஆர்ஐ வேல்யூ இன்ஃபைனைட்டாக இருக்கும் அண்ட் ஆர் நாட் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷனில் ஆர்ஐ வேல்யூ வந்து இட் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் ஆர்எஸ் அண்ட் ஆர் நாட் வேல்யூ வந்து இட் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் ஆர்எல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக லோட் கரண்ட் ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் இன்டூ விஎஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் இந்த ஜிஎம் அப்படிங்கிறது தான் வந்து இட் ரெஃபர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர் மியூச்சுவல் கண்டக்டன்ஸ் GM, which is equal to ratio of load current divided by source voltage. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம டிரான்ஸ் கண்டக்டன்ஸ்க்கு பார்த்தா அப்படியே ரெசிப்ரோக்கல்டு வேல்யூவாக இங்கே இருக்கும். ஸோ இங்கே நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்புட் கரண்ட். ஐடியல் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் கண்டக்டன்ஸில் ரெண்டுமே இன்ஃபைனைட் அப்படின்னு பார்த்தோம். டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷனில் ஆர்ஐ வேல்யூ வந்து ஆர்எஸ்ஸை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் ஆர் நாட் வந்து ஆர்எல்லை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் இருந்து அவுட்புட் வோல்டேஜ் வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எம் இன்டூ ஐஎஸ் அப்படின்னு எழுதலாம். இதில் ஆர்எம் அப்படிங்கிறது தான் வந்து இட் ரெஃபர்ஸ் டு transfer or mutual resistance, which is equal to ratio of output voltage divided by source current. So V naught by IS அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 different types of amplifiers: voltage amplifier, current amplifier, trans conductance amplifier, trans resistance amplifierல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா in terms of ரெசிஸ்டன்ஸில் input resistance நமக்கு இன்ஃபைனைட்டாக கிடைக்கும், கரண்ட் ஆம்ப்ளிஃபையரில் 0, ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸில் இன்ஃபினிட்டி அண்ட் ட்ரான்ஸ் ரெசிஸ்டன்ஸில் 0. அண்ட் அதே மாதிரி அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே வோல்டேஜில் 0, கரண்ட் ஆம்ப்ளிஃபையரில் இன்ஃபினிட்டி, ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸில் இன்ஃபினிட்டி அண்ட் ட்ரான்ஸ் ரெசிஸ்டன்ஸில் 0 அப்படின்னு கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை சோர்ஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆம்ப்ளிஃபையரில் இட் இஸ் ஈக்குவல் டு லோட் கரண்ட் டிவைடட் பை சோர்ஸ் கரண்ட்.
Transconductance வந்து it is equal to load current divided by source voltage, and transresistance it is equal to output voltage divided by source current. So இதுதான் basic different types of amplifiers and அதனுடைய characteristics உடைய summary. Hello friends, welcome to Learners Forum. So last video la பாத்தீங்கன்னா feedback amplifiers உடைய basic types and அதனுடைய summary எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு amplifier with feedback இருக்கும்போது அதுல என்னென்ன sections என்னென்ன networks எல்லாம் available இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் கூட ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா இன்புட்டை வந்து நம்ம ஃபீட்பேக் சிக்னல் கூட கம்பைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டு பிளாக் டயக்ராம்லேயே பார்த்துருப்போம். ஆனால் அப்படி அந்த ஃபீட்பேக் சிக்னல், அதாவது இப்போ நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையரை இங்கே எடுத்திருக்கோம், இங்கே இன்புட்டை ஃபீட் பண்ணுறோம், இங்கே அவுட்புட் கிடைக்குது, இங்கேருந்து எடுத்து திருப்பியும் இந்த இன்புட்டுக்கு இங்கே ஃபீட் பண்ணுறது தான் நம்ம ஃபீட்பேக் சிக்னல் அப்படின்னு இங்கே எடுத்திருக்கோம். அப்படி நம்ம இப்படி ஃபீட்பேக்காக பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இதை வந்து நம்ம இன்புட்டுக்கு இங்கே ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மிக்சர் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆம்ப்ளிஃபையருக்கு நம்ம இங்கே ஃபீட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபீட்பேக் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 நெட்வொர்க்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிளிங் நெட்வொர்க், செகண்ட் ஃபீட்பேக் நெட்வொர்க் அண்ட் தேர்ட் வந்து மிக்சர் நெட்வொர்க். ஸோ ஃபர்ஸ்ட்டு சாம்பிளிங் நெட்வொர்க்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு 2 பாசிபிள் வேஸ் இருக்குது. அதாவது ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம சாம்பிள் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் இஸ் சாம்பிள்டு பை கனெக்டிங் ஃபீட்பேக் நெட்வொர்க் இன் ஷண்ட் அக்ராஸ் தி அவுட்புட். ஸோ ஷண்ட் அப்படின்னா பேரல் கனெக்ஷன். ஸோ அவுட்புட் வோல்டேஜை நம்ம எப்படி சாம்பிள் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷண்ட் கனெக்ஷன் அவுட்புட்டில் இருந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளால் சாம்பிள் பண்ண முடியும். இதை நம்ம வோல்டேஜ் ஆர் நோட் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஆப்ஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட்புட் கரண்ட்டை எப்படி சாம்பிள் பண்ணலாம் அப்படின்னா பை கனெக்டிங் அ ஃபீட்பேக் நெட்வொர்க் இன் சீரீஸ் வித் தி அவுட்புட் கனெக்ஷன். ஸோ அவுட்புட் கூட சீரீஸ் கனெக்ஷனாக நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம கரண்ட் ஆர் லூப் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் நெட்வொர்க்கை நம்ம ஃபீட்பேக் நெட்வொர்க் பார்த்தோம். ஸோ இந்த நெட்வொர்க்கில் நமக்கு காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் இட் ப்ரொவைட்ஸ் ரெடியூஸ்டு போர்ஷன் ஆஃப் அவுட்புட் ஆஸ் ஃபீட்பேக் சிக்னல் டு இன்புட் மிக்சர். அதாவது அவுட்புட்டில் இருந்து ஒரு கம்மியான போர்ஷன் ஆஃப் சிக்னலை எடுத்து தான் நம்ம இன்புட்டில் இருக்கிற மிக்சருக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு VF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபீட்பேக் வோல்டேஜ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டூ V0 அப்படின்னு கிடைக்கும். பீட்டா அப்படிங்கிறது வந்து ஃபீட்பேக் ஃபேக்டர் ஆர் ஃபீட்பேக் ரேஷியோ அண்ட் இதனுடைய வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் நெட்வொர்க். நெக்ஸ்ட் தேர்ட் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக்சர் நெட்வொர்க். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இங்கே ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, இங்கே அவுட்புட் கிடைக்குது, இங்கே வந்து நமக்கு இன்புட் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஃபீட்பேக் சிக்னலை எடுக்கிறோம். ஸோ நமக்கு இங்கே ஒரு சிக்னல் மிக்சர் சிக்னலாக எடுத்தால் தான் இங்கேருந்து இப்படி நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த போர்ஷனை தான் நம்ம மிக்சர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நமக்கு 2 வேஸ் இருக்குது டு மிக்ஸ் இன்புட் சிக்னல் வித் அ ஃபீட்பேக் சிக்னல். ஒன்று வந்து சீரீஸ் இன்புட் கனெக்ஷன், இன்னொன்று வந்து ஷண்ட் இன்புட் கனெக்ஷன். அதாவது லூப் சாம்பிளிங் இல்லைனா நோட் சாம்பிளிங். நம்ம சாம்பிளிங் நெட்வொர்க்கில் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி கனெக்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு மிக்சர் நெட்வொர்க்லேயும் 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி சாம்பிளிங் நெட்வொர்க், ஃபீட்பேக் நெட்வொர்க் அண்ட் மிக்சர் நெட்வொர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரை வந்து நம்மளால் டிசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பராமீட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ ஆர் கெயின். ஸோ ஏ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் அவுட்புட் சிக்னல் டு இன்புட் சிக்னல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா V டிவைடட் பை VI அப்படிங்கிறது வந்து it refers to voltage gain AV, அதாவது output voltage divided by input voltage. and அதே மாதிரி output current divided by input current வந்து நமக்கு current gain AI அப்படிங்கிற ரேஷியோவாக கொடுக்கும். output current divided by input voltage அப்படிங்கிறது வந்து GM transconductance and output voltage divided by input current அப்படிங்கிறது வந்து trans resistance RM. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நம்ம ஆம்ப்ளிஃபைஸை பார்க்கும்போதே இந்த பர்டிகுலர் பராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ ஆர் கெயின் அப்படின்னு ஜென்ரலாக நம்ம A அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ அதே ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ ஆனால் ஃபீட்பேக் இருக்கும்போது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபீட்பேக் இருக்கும்போது நம்ம கெயின் ஏவே ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக இங்கே எஃப்னு இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு கிடைச்சிருக்க ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ வந்து வித் ஃபீட்பேக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில்
அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை சோர்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிற ரேஷியோ நமக்கு ஏவிஎஃப், அதாவது வோல்டேஜ் கெயின் வித் ஃபீட்பேக் அப்படிங்கிற வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி கரண்ட் ஆம்ப்ளிஃபையர் வித் ஃபீட்பேக் உடைய கெயின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை சோர்ஸ் கரண்ட். அண்ட் நெக்ஸ்ட் டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் வித் ஃபீட்பேக் GMF இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை சோர்ஸ் வோல்டேஜ். அண்ட் டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வித் ஆம்ப்ளிஃபையர், அதாவது ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை சோர்ஸ் கரண்ட். ஸோ இதில் பார்ட் ஆஃப் தி அவுட்புட் சிக்னல் அண்ட் இன்புட் சிக்னல் வந்து அவுட் ஆஃப் ஃபேஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது நம்ம பார்த்துருப்போம் நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி இன்க்ரீஸ்ட் அண்ட் அதே மாதிரி லோ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி ஃபர்தர் லோவர்ட். ஸோ இது நம்மளால் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இது நம்மளால் இன்னுமே வந்து டிக்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் கெயின் பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் லீனியாரிட்டியை வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் வென் வி யூஸ் அ நெகட்டிவ் ஃபீட்பேக். ஸோ இதனால தான் நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபீட்பேக் ஃபார் ஆம்ப்ளிஃபையர்ஸில் நெக்ஸ்ட்டாக அதில் இருக்க டோபாலஜிஸ் எல்லாமே பார்க்கலாம், அதாவது டைப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ டோபாலஜிஸ் அப்படிங்கும்போது ஜென்ரலாக நம்ம இப்போ ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரில் ஒரு ஃபீட்பேக்கை வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் இங்கே அவுட்புட், இங்கே வந்து இன்புட் இருக்குது, இங்கேருந்து இப்படி ஒரு ஃபீட்பேக் சிக்னலை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்படி நம்ம ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃபீட்பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கனெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு 4 டைப்ஸ் இருக்குது. அதாவது வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் வித் வோல்டேஜ் சீரீஸ் ஃபீட்பேக். ஸோ வோல்டேஜை வந்து நம்ம சீரீஸ் கனெக்ஷன்லேருந்து எடுத்து ஃபீட்பேக்காக கொடுக்கறது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் வித் கரண்ட் சீரீஸ் ஃபீட்பேக். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர், டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர், கரண்ட் ஆம்ப்ளிஃபையர், டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம டைப்ஸில் பார்த்துருப்போம். இது கூட நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வந்து வோல்டேஜ் சீரீஸில் இருக்கா இல்லை கரண்ட் சீரீஸில் இருக்கா, கரண்ட் ஷண்ட்டில் இருக்கா, வோல்டேஜ் ஷண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 4 டோபாலஜிஸ் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் 4 டிஃப்ரெண்ட் டோபாலஜிஸ் ஆஃப் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ். இப்போ நம்ம கெயின் வந்து ஃபீட்பேக் இருக்கும்போது கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஏஎஃப் வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 + பீட்டா ஏ அப்படின்னு கிடைக்கும். ஏ அப்படிங்கிறது வந்து கெயின் வித்தவுட் ஃபீட்பேக் அண்ட் ஏஎஃப் அப்படிங்கிறது வந்து கெயின் வித் ஃபீட்பேக். பீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் ரேஷியோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எஃப் டிவைடட் பை x0. ஸோ இதில் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வந்து வோல்டேஜாகவும் இருக்கலாம், கரண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஃபீட்பேக்கோடு இருக்கிற வோல்டேஜ் டிவைடட் பை அவுட்புட் வோல்டேஜ், இல்லைனா ஃபீட்பேக்கோடு இருக்கிற கரண்ட் டிவைடட் பை அவுட்புட் கரண்ட்டுடைய ரேஷியோ தான் ஃபீட்பேக் ரேஷியோ பீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இது ஸ்பெசிஃபிக்காக வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையருக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது AVF இஸ் ஈக்குவல் டு AV டிவைடட் பை 1 + AV இன்ட்டு பீட்டா அப்படின்னு கிடைக்கும். AV அப்படிங்கிறது வந்து ஓப்பன் லூப் கெயின், அதாவது வித்தவுட் ஃபீட்பேக், அண்ட் பீட்டா அப்படிங்கிறது வந்து ஃபீட்பேக் ரேஷியோ. நெக்ஸ்ட் இப்போ லூப் கெயின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாத் ஆஃப் சிக்னல் ஃப்ரம் இன்புட் த்ரூ தி ஆம்ப்ளிஃபையர் த்ரூ ஃபீட்பேக் நெட்வொர்க் அண்ட் பேக் டு இன்புட் ஃபார்ம்ஸ் அ லூப். ஸோ நம்ம பார்த்த ஜென்ரல் ஆம்ப்ளிஃபையரோட ஸ்ட்ரக்சர் தான் இங்கே நம்ம ஆம்ப்ளிஃபையர் கன்சிடர் பண்ணியிருப்போம். இங்கே அவுட்புட், இங்கே இன்புட் கொடுக்குறோம். ஸோ பார்ட் ஆஃப் த சிக்னல் ஃப்ரம் இன்புட்டை வந்து நம்ம ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுத்தாச்சு. ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலமாக இன்னொரு சிக்னலை திருப்பியும் நம்ம இன்புட்டுக்கே இப்படி கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகுது, ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த தான் வந்து நம்ம லூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லூப்பில் இருக்கிற கெயின் வேல்யூவை தான் நம்ம லூப் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -A இன்ட்டு பீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த லூப் கெயினை வந்து ரிட்டர்ன் ரேஷியோ அப்படின்னு கூட சில இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. A அப்படிங்கிறது வந்து கெயின், பீட்டா அப்படிங்கிறது வந்து ஃபீட்பேக் ரேஷியோ. Next, desensitivity of gain. So fractional change in amplification with feedback divided by fractional change without feedback. So feedback ஓட கன்சிடர் பண்ணியிருக்கும் போது அதில் ஆம்ப்ளிஃபிகேஷனில் எவ்வளோ சேஞ்ச் இருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபீட்பேக் இல்லாமல் இருக்கும்போது ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்னு சொல்லக்கூடிய ரேஷியோ தான் சென்சிட்டிவிட்டி, அதாவது 1 டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ ஏ. ஸோ இந்த வேல்யூவை ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம டீசென்சிட்டிவிட்டி D அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ 1/1 + பீட்டா இன்டூ ஏ அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் 1 + பீட்டா ஏ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம டீசென்சிட்டிவிட்டி டி அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஃபீட்பேக் இன் ஆம்ப்ளிஃபையர் வந்து இட் இஸ் டினோட்டட் பை n which is equal to 20 log of sensitivity, that is 1 divided by 1 plus a into bக்கு நம்ம மாடுலஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த n வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இந்த டீசென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் இந்த பீட்டா ஏ இன்டூ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென்னாக 1 இருக்கும்போது நமக்கு ஃபீட்பேக் கெயின் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ ஏ. அதாவது இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப கிரேட்டர் தென்னாக இருக்கிற கண்டிஷனில் இந்த வேல்யூ நம்ம நெக்லிஜிபிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வேல்யூவாக நமக்கு 1/பீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பர்டிகுலர் பீட்டா ஏ வேல்யூ வந்து 1 விட ரொம்ப கிரேட்டர் தென்னாக இருக்கும்போது கிடைக்கிற ஃபீட்பேக் கெயினுடைய வேல்யூ. ஸோ இப்போ லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பற்றி பார்க்கலாம். லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு வித் ஃபீட்பேக் அப்படிங்கிறதுனால எஃப்எல்எஃப் அப்படின்னு நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை 1 + ஏ மிட் இன்டூ பீட்டா. ஸோ ஏ மிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிட் பாயிண்டில் கிடைக்கிற கெயினுடைய வேல்யூவை தான் நம்ம ஏ மிட் பீட்டா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி கண்டிஷனில் கிடைக்கிற வேல்யூ வந்து 1 + ஏ மிட் பீட்டா இன்டூ எஃப்ஹெச், அதாவது ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபீட்பேக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் பேண்ட்வித் பார்க்கலாம். ஸோ பேண்ட்வித் வந்து ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே நம்ம வித் ஃபீட்பேக் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது பேண்ட்வித் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஹெச்எஃப் மைனஸ் எஃப்எல்எஃப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எஃப்ஹெச்எஃப் வேல்யூ என்ன, எஃப்எல்எஃப் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் பார்த்தோம். அந்த ரெண்டு வேல்யூஸை இப்போ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 + ஏ பீட்டா இன்டூ எஃப்ஹெச் மைனஸ் எஃப்எல் டிவைடட் பை 1 + ஏ இன்டூ பீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு ஃபீட்பேக்கோட கன்சிடர் பண்ணியிருக்க இந்த பேண்ட்வித் வேல்யூ, அதாவது டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வித்தவுட் ஃபீட்பேக். ஸோ வித் ஃபீட்பேக்கில் கிடைச்சிருக்கிறது இந்த வேல்யூ, வித்தவுட் ஃபீட்பேக்கில் கிடைச்சிருக்கிறது இந்த வேல்யூ. இதுதான் நம்ம பேண்ட்வித்தாக எடுத்திருக்கோம். ஸோ பேண்ட்வித் when we use a feedback amplifier is greater than bandwidth without a feedback amplifier. ஸோ இதுதான் இதில் கிடைச்சிருக்க கன்க்ளூஷன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபீட்பேக் யூஸ் பண்ணும்போது டிஸ்டார்ஷன் பற்றின கான்செப்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஸ்டார்ஷன் வித் ஃபீட்பேக் அப்படிங்கும்போது சிக்னல் ஃபீட்பேக் ரெடியூசஸ் நாய்ஸ் அண்ட் நான்-லீனியர் டிஸ்டார்ஷன் பை அ ஃபேக்டர் ஆஃப் 1 + பீட்டா இன்டூ ஏ. ஸோ ஃபீட்பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது நாய்ஸ் அண்ட் நான்-லீனியர் டிஸ்டார்ஷன் எவ்வளோ வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த பேராமீட்டர் 1 + பீட்டா ஏ அப்படிங்கிற வேல்யூ வைஸாக நமக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்டார்ஷன் வித் ஃபீட்பேக்கில் கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து ஃபீட்பேக் இருக்கும்போது இருக்கிற கண்டிஷனில் சம்மரியாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு RI இன்டூ 1 + பீட்டா இன்டூ ஏவி. இதில் RI அப்படிங்கிறது வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ், RIF அப்படின்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக், அண்ட் ஏவி அப்படிங்கிறது வந்து வோல்டேஜ் கெயின். ஸோ இந்த வேல்யூ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக் கனெக்ஷனில் கிடைச்சிருக்க இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதே மாதிரி இப்போ கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக்குக்கு RIF-ஐ கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு RI இன்டூ 1 + பீட்டா இன்டூ GM. GM அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ் கண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட்டு கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RIF இஸ் ஈக்குவல் டு RI டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ AI அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் AI அப்படிங்கிறது வந்து வோல்டேஜ் கெயின் மாதிரி இங்கே நமக்கு கரண்ட் கெயினாக வந்து கிடைக்கும். இங்கே நமக்கு வோல்டேஜ் கெயின் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக்கு கன்சிடர் பண்ணும்போது RIF இஸ் ஈக்குவல் டு RI டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ RM அப்படின்னு கிடைக்கும். RM அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதில்
லோட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணாமல் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா வித் ஃபீட்பேக் கண்டிஷனில் இட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ ஏவி. இது வந்து வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக்கை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கும் போது, ஆனால் லோட் ரெசிஸ்டன்ஸை நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸையும் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு புதுசாக கிடைக்கிற ROF டேஷ், ஏன்னா இங்கே அந்த டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்கு தான் இங்கே டேஷ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து வித்தவுட் கன்சிடரிங் த லோட் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் லோட் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு புதுசாக கிடைக்கிற அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ROF, அதாவது இங்கே கிடைச்சிருக்க அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறோம், அது ரெண்டுமே பேரல் கனெக்ஷனில் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து பேரலாக இப்படி வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே பேரலாக இருக்கும்போது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா R0 டேஷ் டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ ஏவி அப்படின்னு நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் கிடைக்கும். இதில் இந்த R0 டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு R0 into RL divided by R0 plus RL. And அதே மாதிரி AV value வந்து it is equal to AV into RL divided by R0 plus RL. இதில் இந்த AV வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம load resistance RL வந்து இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் லோட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கும் போதும் கன்சிடர் பண்ணாமல் இருக்கும் போதும் கிடைச்சிருக்க அவுட்புட் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு R0 டிவைடட் பை 1 + RM இன்டூ பீட்டா. இப்போ நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம கிடைக்கிற அவுட்புட் ரெசிஸ்டன்ஸை R0F டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ முதவே பார்த்த அதே கான்செப்ட் தான், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோபாலஜி மட்டும் நமக்கு வேரி ஆகும். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் வேல்யூ R0 டேஷ் டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ RM. இதில் R0 டேஷ் வேல்யூ என்ன, RM வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுனால பேரல் கனெக்ஷன் அப்படிங்கும்போது RL into R0F டிவைடட் பை RL + R0F அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இந்த டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ RM வந்து இட் இஸ் ஈக்குவல் டு RM into RL டிவைடட் பை R0 + RL. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் த வேல்யூ ஆஃப் லோட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி கரண்ட் ஷண்ட் அண்ட் கரண்ட் சீரிஸ் கண்டிஷனுக்கு நமக்கு அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ R0F இஸ் ஈக்குவல் டு R0 இன்டூ 1 + பீட்டா AI அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதில் லோட் ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணும்போது R0F டேஷ் இஸ் ஈக்குவல் டு R0 டேஷ் இன்டூ 1 + பீட்டா AI டிவைடட் பை 1 + பீட்டா AI அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான வேல்யூஸ் ஆஃப் R0 டேஷ் என்ன, AI என்ன அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே கரண்ட் சீரீஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் பராமீட்டர் GM வந்து இதில் இருக்கும். 1 + GM இன்டூ பீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து வித்தவுட் கன்சிடரிங் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வித் கன்சிடரிங் லோட் ரெசிஸ்டன்ஸ் R0F dash is equal to R0 dash into 1 + beta GM divided by 1 + beta into GM அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸுக்கு ஈக்குவலண்ட்டான, அதாவது அந்த பர்டிகுலர் ஃபீட்பேக்கை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கும் போது கிடைச்சிருக்க இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் ஆஃப் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு டைப் ஆஃப் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து எல்லா அனாலிசிஸ்க்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிற அவுட்லைனை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை த ஃபீட்பேக், அதாவது டைப் ஆஃப் சாம்பிளிங் நெட்வொர்க் அண்ட் டைப் ஆஃப் மிக்சிங் நெட்வொர்க், இது ரெண்டுத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சாம்பிளிங் நெட்வொர்க் அண்ட் மிக்சிங் நெட்வொர்க் ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். வோல்டேஜ் பொறுத்து ஒன்று இருக்கும், கரண்ட் பொறுத்து ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து எந்த வகையான லூப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் த இன்புட் சர்க்யூட். அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் தி அவுட்புட் சர்க்யூட். ஃபோர்த்து ஸ்டெப்பாக நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணியிருக்க இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸை பேஸ் பண்ணி ஓப்பன் லூப் கெயின் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா இதை பேஸ் பண்ணி ஃபீட்பேக் ரேஷியோவான பீட்டா வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ணணும், விச் இஸ் XF டிவைடட் பை X0. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் X அப்படிங்கிறது வந்து இட் கேன் பி எய்தர் வோல்டேஜ் ஆர் கரண்ட். ஸோ வோல்டேஜாக இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் வோல்டேஜ் டிவைடட் பை அவுட்புட் வோல்டேஜ், கரண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் கரண்ட் டிவைடட் பை அவுட்புட் கரண்ட். ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்க இந்த ஓப்பன் லூப் கெயின் அண்ட் ஃபீட்பேக் ரேஷியோ பீட்டாவை வச்சு நம்ம என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டீசென்சிட்டிவிட்டி,
feedback gain, input resistance with feedback, output resistance with feedback, output resistance with feedback considering the output load. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ பேசிக்காக ஒரு ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் அனாலிசிஸில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இது தான். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபீட்பேக் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்புட் அவுட்புட்டை வந்து பார்த்துட்டு அதிலிருந்து கெயின் வேல்யூ அண்ட் ஃபீட்பேக் ரேஷியோவை வச்சு எல்லா பேராமீட்டர்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பேஸாக வந்து நமக்கு ஓப்பன் லூப் கெயின் அண்ட் இந்த பீட்டா வேல்யூ தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி மிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா 4 டைப்ஸ் ஆஃப் டோபாலஜியோடைய ஒரு அவுட்லைனை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வோல்டேஜ் சீரீஸ், கரண்ட் ஷண்ட் அண்ட் வோல்டேஜ் ஷண்ட். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் பராமீட்டர்ஸுடைய வேல்யூ வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சாம்பிளிங் சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் சீரீஸில் வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் சீரீஸ்லேயும் நமக்கு வோல்டேஜ் தான் வந்து சாம்பிளிங் சிக்னலாக இருக்கும். அண்ட் கரண்ட் ஷண்ட், வோல்டேஜ் ஷண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் வந்து சாம்பிளிங் சிக்னலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம மிக்சிங் நெட்வொர்க்கில், அதாவது மிக்சிங் சிக்னலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் சீரீஸில் வோல்டேஜ், கரண்ட் சீரீஸில் கரண்ட் ஷண்ட்டில் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஷண்ட்டில் வோல்டேஜாக வந்து நமக்கு மிக்சிங் சிக்னல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் லூப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜை வந்து நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இங்கே நம்ம அவுட்புட் கரண்ட்டை வந்து நம்ம 0க்கு எடுத்துக்க போகிறோம். அண்ட் கரண்ட் ஷண்ட்லேயுமே வந்து அவுட்புட் கரண்ட் இஸ் டேக்கனா 0, வோல்டேஜ் ஷண்ட்டில் அவுட்புட் வோல்டேஜ் வந்து நம்ம 0வாக எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ அவுட்புட் லூப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்புட் கரண்ட்டை வந்து இங்கே 0வாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இன்புட் சீரீஸ்லேயும் நம்ம இன்புட் கரண்ட்டை தான் 0வாக எடுத்துக்க போகிறோம். அண்ட் கரண்ட் ஷண்ட் அண்ட் வோல்டேஜ் ஷண்ட்டில் அப்படியே ஆப்போசிட் இன்புட் வோல்டேஜை வந்து நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி தான் அவுட்புட் லூப்பை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சிக்னல் சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷனில் தெவெனினாக இருக்கும் நமக்கு. அண்ட் கரண்ட் ஷண்ட், வோல்டேஜ் ஷண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து நமக்கு நார்டன் தான் வந்து சோர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் ரேஷியோ பீட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா XF by X0 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வோல்டேஜ் சீரீஸில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் வோல்டேஜ் டிவைடட் பை அவுட்புட் வோல்டேஜாக இருக்கும். கரண்ட் சீரீஸில் ஃபீட்பேக் வோல்டேஜ் டிவைடட் பை அவுட்புட் கரண்ட்டாக இருக்கும். கரண்ட் ஷண்ட்டில் ஃபீட்பேக் கரண்ட் டிவைடட் பை அவுட்புட் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஷண்ட்டில் ஃபீட்பேக் கரண்ட் டிவைடட் பை அவுட்புட் வோல்டேஜாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது ஓப்பன் லூப் கெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா X0 டிவைடட் பை Xi. இதில் X அப்படிங்கிறது வந்து இட் கேன் பி வோல்டேஜ் ஆர் கரண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு வோல்டேஜ் கெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். GM டிரான்ஸ் கண்டக்டன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். அண்ட் இங்கே வந்து நமக்கு இன்புட் கெயின், அதாவது AI is equal to அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். அண்ட் டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா RM is equal to அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் கரண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து A அண்ட் பீட்டா இந்த 2 வேல்யூஸும் கேல்குலேட் பண்ணிட்டு தான் அதில் பேஸ் பண்ணி டீசென்சிட்டிவ் வேல்யூ, இன்புட் ரெசிஸ்டன்ஸ், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் லோட் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸை வச்சு நம்ம டீசென்சிட்டிவிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் சீரீஸில் 1 + பீட்டா AB, கரண்ட் சீரீஸில் 1 + பீட்டா GM, இங்கே 1 + பீட்டா AI அண்ட் வோல்டேஜ் ஷண்ட்டில் 1 + பீட்டா RM அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் கெயின், அதாவது க்ளோஸ்டு லூப் கெயின் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லுவாங்க. நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் டோபாலஜியில் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடைச்சிருக்க கெயின் வேல்யூ டிவைடட் பை த டீசென்சிட்டிவிட்டி. ஸோ AV by D, GM by D, இங்கே நமக்கு AI இருக்குது. ஸோ AI by D அண்ட் இங்கே நமக்கு RM by D அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித்தவுட் ஃபீட்பேக் இன்டூ டீசென்சிட்டிவிட்டி. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷனில் நமக்கு RA × D அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ஷண்ட் கனெக்ஷனில் ஜஸ்ட் டிவைடட் பை D அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வித்தவுட் ஃபீட்பேக் டிவைடட் பை 1 + பீட்டா AV. அண்ட் கரண்ட் சீரீஸ் டோபாலஜியில் R0 × 1 + பீட்டா GM, இங்கே R0 × 1 + பீட்டா AI, இங்கே R0 டிவைடட் பை 1 + பீட்டா RM அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ வோல்டேஜ் பொறுத்து இருக்கிற வேல்யூஸ் நமக்கு டிவைடட் ஃபார்மில் இருக்குது, கரண்ட் பொறுத்து இருக்கிறதுல நமக்கு மல்டிப்ளைடாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு இப்போ லோடை நம்ம கன்சிடர் பண்ணிக்கும் போது இப்போ நம்ம R0F' அதாவது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக் அப்படிங்கிறத வந்து லோட் கூட கன்சிடர் பண்ணியிருக்கோன்றதுனால தான் இது ரெண்டுத்தையும் டிஃபர் பண்ணுறதுக்காக ஒரு டேஷ் வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதனுடைய வேல்யூ வோல்டேஜ் சீரீஸில் R0' அப்படின்னு கிடைக்கும். R0' அப்படிங்கிறது வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வித்தவுட் ஃபீட்பேக் பட் கன்சிடரிங் லோட். And next current series la R0 into 1 plus beta GM divided by 1 plus beta GM. So இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா in terms of AI வந்து just vary ஆகும் current series and current shuntல and அதே மாதிரி voltage series and voltage shuntல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு same value வந்து இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டோபாலஜிஸில் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய பேராமீட்டர்ஸ். அனாலிசிஸில் இந்த வேல்யூஸ் தான் நம்ம ஒரு அவுட்லைனாக பார்த்தோம் அண்ட் எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த சம்மரியில் இப்போ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸை பேஸ் பண்ண சில கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக் இன் அன் ஆம்ப்ளிஃபையர்? ஸோ கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக் நம்ம கன்சிடர் பண்ணிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா RIF is equal to RI divided by 1 plus A into beta அப்படின்னு கிடைச்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு R0 into 1 plus A into beta அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணிக்கும் போது கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக் கனெக்ஷனில் எப்போவுமே இந்த இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு டிக்ரீஸ் ஆகும் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ்ட் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், feedback in an amplifier is used to control input, increase gain, decrease RI, stabilize the gain value. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா இல்லை நெகட்டிவ் ஃபீட்பேக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் நமக்கு கெயின் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபீட்பேக்கில் நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் ஜென்ரலாக ஒரு ஆம்ப்ளிஃபையரில் நம்ம ஃபீட்பேக்கை கன்சிடர் பண்ணிக்கும் போது ஒரு அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான கண்ட்ரோல் அவுட்புட் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.